குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 8ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இது சிறப்பு அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தில் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது மிகவும் நல்லது. ஜாதகத்தில் பிதுர் தோஷம் உள்ளவர்கள் திதி கொடுங்க. வழக்கமாக அமாவாசை அன்னைக்கு திதி கொடுப்பது மிகவும் நல்லது. உங்கள் வாழ்க்கையில் தொழில் விருத்தி, குடும்ப ஒற்றுமை எல்லாமே கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:07 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித மையமில்லை. முடிந்தால் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். 8/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 8/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நீங்கள் முயற்சி செய்த காரியங்கள் செயல் வடிவமாவதற்குண்டான ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக மனதில் உருக்கி வந்த கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிற மொழி பேசும் மக்கள், பிற இனத்தவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு தருவாங்க. அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் என்று கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் நெருக்கமானவர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொது காரியங்கள் செய்து வருவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் சேமிப்புகள் அதிகரிக்கும், தனவரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை கையாளுவதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன வரவுகள் அதிகமாக இருக்கும். தடைப்பட்ட தன வரவுகள், அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. முயற்சி செய்த காரியங்கள் கண்டிப்பாக செயல் வடிவமாகும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாட்டிலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வீடு வாங்குதல், சொத்துக்கள் வாங்குதல் குறித்த யோசனை அதிகரிக்கும். அந்த திட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இருக்கும், வண்டி வாங்குவீங்க கண்டிப்பாக. உற்றார் உறவினரிடம் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். செய்கின்ற தொழிலில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, பொறுமையாக இருக்கணும். லாபங்கள் குறையும், வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும். அதே சமயத்தில் போட்டியாளர்கள் அதிகரிப்பாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய முடியும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்பாக ஆளாகுவீங்க. அதனால் நிதானமாக பதற்றம் இல்லாமல் வேலையை செய்வது நல்லது. அனைவரிடத்துலையுமே விட்டு கொடுத்து போகணும். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் எந்த முடிவும் எடுக்காது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சியில் தடைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அமைதியாக இருங்க. சகோதரர் வழியில் உங்களுக்கு ஒற்றுமை குறைபாடு இருப்பதனால இன்றைக்கி மௌனமாக போயிருங்க.
வண்டி வாங்கணும் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள், கடன் தராதீர்கள். அதே போல் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்குனா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதை செய்யணும். அலுவலகத்தில் அனைவரிடத்திலுமே விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. பேச்சுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் யோசித்து செயல்படணும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள், குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். அதே சமயத்தில் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெருமை மிகுந்த ஒரு மாற்றம் காணக்கூடிய நாள் என்று சொல்லலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். நீண்ட காலமாக திருமணம் வர அமையெல்லாம் கண்டிப்பாக திருமணம் வர அமையற்குண்டான வாய்ப்புகள், தனவரவுகள் தடைப்பட்டிருந்தால் தனவரவுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் சீராகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த குறைபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் லாபங்களை அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாள் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்குடைய ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே போல் அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வீடு வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதிய முயற்சி செய்தீங்கன்னா அது செயல் வடிவமாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு அனைவருமே மதிப்பளிப்பாங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் அதிகரிக்கிறது. அதே போல் எதிர்பார்த்த தனவரவுகள், கோர்ட் சம்பந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக எல்லாமே இருக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை உண்டாகும். ஒரு லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காப்பாற்றுவீங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, புதிய புதிய நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை எழுச்சி பெறுகின்ற நாளாக இருக்கிறது. உங்களுக்கு வளர்ச்சியாக இருந்தவர்கள்லாம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நல்ல நாள். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கடன் அதிகமாக வாங்காதீங்க. கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த உண்டான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக மனதில் குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் உயர்வு ஏற்படும். மற்றபடி பேசுகிறது போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. விட்டு கொடுத்து போவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். சமுதாய பணிகள் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு சொல்வாக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இன்றைக்கி முடியும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் புதுவிதமான குழப்பங்கள் ஏற்படும். மனதில் சிந்தனைகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தியானம் பண்ணிங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதாவது சிக்கலான பணிகளையும் திறமையாக நீங்கள் சமாளித்து முடிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். தன வரவுகள் அதிகரிக்கிறதுனால சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
வெற்றி அடைந்தவருடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிரபலமானவருடைய சந்திப்பு, வேற்று இனத்தினுடைய மக்கள் சந்திப்பு, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக அடிப்படையாக இருக்கும். தேவையில்லாமல் சிந்தனைகளை போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு தெளிவு பிறக்கணும்னா தியானம் செய்வது மிகவும் நல்லது. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையும். கூட்டாளிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. வருமானம் கண்டிப்பாக இன்றைக்கி அதிகப்படியாக வருவதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புகழ் நிறைந்த நாள். சமுதாய பணிகள் இருப்பவர்களும் உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. புதிய தொழில் தொடங்குபவர்கள் தயவுசெய்து கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, இனிமையான நாளாக, மனமகிழ்ச்சியான நாளாக இருக்க எல்லாம் உள்ள பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.